இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு, ஆனால் வேலைக்கு ஆகுமா அப்படிங்கிறது தானே உங்களுக்கு தோணுது. ஒரு ஹார்ஷ் ட்ரூத் அபவுட் சிந்தட்டிக் பேட்ஸ் சொல்லட்டுமா? ஒரு சிந்தட்டிக் சானிட்டரி நாப்கின் டீக்ரேட் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 500 இயர்ஸ் ஆகுமா. உமன் அவங்களோட லைஃப் டைமில் 11,000 பேட்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட ஓபியில் எவ்ரிடே பார்க்குற கம்ப்ளைண்ட்ஸ், பீரியட்ஸ்க்கு அப்புறமா வர ரேஷஸ், அலர்ஜிஸ், அந்த இரிட்டேஷன், அது எல்லாத்துக்குமே இந்த சிந்தட்டிக் பேட்ஸ் தயாரிக்கிற விதம் தான் காரணம். நிறைய ப்ளீச் பண்ணி அது ஒயிட்டாக இருக்கணும், அதை பேக் ஓப்பன் பண்ணோடனே அதுலேருந்து வர ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால இட் இஸ் பீங் அல்ட்ரா ப்ராசஸ்ட். நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட இன்டிமேட் ஏரியாவில் யூஸ் பண்ணுறப்போ அது நல்லதே கிடையாது. இதுக்கு பதிலாக ஆர்கானிக் பேட்ஸ் விச் ஆர் மேட் அவுட் ஆஃப் காட்டன் ஃபைபர்ஸ், பேம்பூ ஃபைபர்ஸ், அதை நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸும் கம்மி, ரொம்ப என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. அண்ட் இதுதான் நான் என்னோட எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆர்கானிக் பேட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஆர்கானிக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.